Taste the Daily. தமிழகத்தில் கத்திரி வெயில் தொடங்கி மக்களை அலறவிட்டு வருகிறது. தார் சாலைகளில் காணலில் பளபளவென்று பரவலாக காணப்பட்டது. கடந்த மே 28ஆம் தேதி வரை நீடிக்கும் கத்திரி வெயிலில் திருச்சி மாநகரில் மேலும் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சூறை காற்றுடன் துவங்கிய ஆலங்கட்டி மழை திருச்சி மாநகரை குளிர்வித்தது. இந்த நிலையில் நேற்று மாலை 8 மணி முதல் சுமார் 4 மணி நேரம் அக்னி வெயில் தாக்கத்தை தவிர்க்கும் வகையில் பெரிய பெரிய துளிகளாக விழுந்த கனமழையாக பெய்தது. திருச்சியில் கடந்த ஒரு மாதமாக வெளுத்தெடுத்த இந்த வெப்பம் இந்த மழையின் காரணமாக மாறிப்போனது. திருச்சி ஜங்ஷன், பொன்மலை, திருவெறும்பூர், ஸ்ரீரங்கம் என பல்வேறு பகுதிகளிலும் கடும் வெப்பத்தால் வாடி வதங்கிய பொதுமக்களுக்கு திடீர் மழையால் உற்சாகத்தில் திளைத்தனர். இந்த மகிழ்ச்சி நீடித்த நிலையில் மின் வாரியம் அதற்கு வேட்டு வைத்தது. திருச்சி மாநகரின் பெரும்பாலான இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் மின்சாரமின்றி மாநகரமே இருளில் மூழ்கியது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். புறநகர் பகுதிகளான மணச்சூர், சமயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் திருச்சியில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் சுப்பிரமணியபுரம் கால்நடை இணை இயக்குனர் அலுவலகம் மற்றும் கால்நடை மருந்தகத்தை மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்கடாக காட்சியளித்தது. மேலும் JK நகர், கருமண்டபம், ஜெயா நகர் பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படாமல் மீண்டும் பெரிய பள்ளம் உருவாகி உள்ளதுடன் சாலைகள் சரியாக மூடப்படாமல் சேரும் பகுதியாக உள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை உள்ளாகியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.